ஏங்க 2026 எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கு நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க? ஓட்டு போடுறதுக்கு முன்னால முதல்ல உங்களால ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஏன்னா எஸ்ஐஆர் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ 2 நாளைக்கு முன்னால எஸ்ஐஆர்ல இருந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதுல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதுல உங்க பேர் இருக்குதா இல்லையாங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு 1950 அந்த நம்பருக்கு இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் அதை வந்து ஸ்பேஸ் விட்டு உங்கள் நம்பரை போட்டு 1950க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. உங்கள் பேர், உங்கள் முகவரி, நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர் இடம்பெற்றிருக்கு, நீங்கள் தாராளமாக வாக்களிக்கலாம். அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களோட பேர் எடுத்துக்கிட்டாங்க அர்த்தம். அப்படி வரல அப்படின்னா அதுக்கு டைம் இருக்குது. ஜனவரி 18 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த தேதிக்கு உள்ளே போய் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்கள் ஃபில் பண்ணி மறுபடியும் நீங்கள் தெளிவாக அதை உங்கள் பேர் வர்றதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்குங்க. அப்படி எதுவும் முயற்சி எடுக்கல அப்படின்னா வர 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களால் வாக்களிக்க முடியாது. தயவு செய்து இதில் நீங்கள் விழிப்புணர்வு காட்டணும். அப்படி காட்ட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும், அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு மைண்டில் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம்.